வணக்கம். தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் என்று அவராலும் அவருடைய கட்சியினராலும் சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருந்தது. ஜனநாயகன் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரையரங்கிற்கு முன்னால் 100 ரூபாய் தான் டிக்கெட்டு வாங்கிக்கோங்க என்று கூவி கூவி விற்று கொண்டிருந்த நபர்களுடைய வீடியோ நாம் பார்க்க நேர்ந்தது. அதை முதல்ல நீங்களும் பார்த்துருங்க. ரெண்டாவதாக, நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், புக் மை ஷோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த திரைப்படம் 3வது நாட்களிலேயே 99% திரையரங்குகளிலும் டிக்கெட்டுகள் பெருமளவில் விற்கப்படாமல் தள்ளாடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் முறை இதற்கான ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அழுதார், விம்மினார், கெஞ்சினார் அப்படின்லாம் சில செய்திகள் வந்தது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 2வது முறையாக அமைச்சர்களுடன் முதல்வர் விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க போகிறார். இப்படி மார்க்கெட்டிங், ஒரு மிகப்பெரிய வியாபாரம் அவர்களுடைய சமூக வலைதளங்களின் வழியாக முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு மாபெரும் தோல்வியை ஜனநாயகன் சந்தித்திருக்கிறது. வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான். உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய கடைசி படம்னு சொல்கிறாங்க. முதல்வராக வேற இருக்கிறாரு. அவருக்கு கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் 3 நாள் கூட ஒரு திரைப்படம் தாக்கு பிடிக்க முடியாமல், ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையினுடைய 2வது பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு திரையரங்குகளில் முதல் காட்சியிலேயே போதிய அளவு டிக்கெட் விற்பனையாகாதனால அந்த காட்சி ரத்து செய்யப்பட்டது என்கிற செய்தி வந்திருப்பதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்க முடியும். சரி, இப்போது நம்ம ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். ஆட்சி பொறுப்பிற்கு ஒரு 60 நாட்கள் அவ்வளோ ஹைப்பில் இருப்பாங்க. மக்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வடை சுட்டிருக்கிறாங்க. ஆனால் படம் இந்த அளவிற்கு மக்களால் புறக்கணிக்கப்படுகிறது, மக்கள் பார்க்க விரும்பலை அப்படின்னா அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நீங்கள் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் சமீபத்தில் இந்த திரைப்படத்தை ஒட்டி சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு ஊடகத்தில் அவர் பேசக்கூடிய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அவர் 2 மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஒன்று என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோடு நான் பல மாத காலம் பயணித்திருக்கிறேன். இந்த திரைப்படத்திற்காக அவர் சில மாத காலம் பயணித்திருக்கிறார். எனக்கு விஜயை பற்றி தெரியாதது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதன் மூலமாக ஒரு நபருக்கு எப்படி தெரிஞ்சிடும்? அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு சினிமாவில் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னா அதை அப்படியே நம்புறது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் புத்திசாலித்தனம் அல்ல. ஏன்னா அவர் மீண்டும் சொல்கிறார், சினிமாவில் அப்படி பண்ணுறவங்க யாருமே நிஜத்தில் அப்படி கிடையாது அப்படிங்கிறதையும் அவருடைய பேட்டியில் நிறுவுகிறார். மீண்டும் சொல்கிறேன், நான் அவரோடு பயணித்திருக்கிறேன். எனக்கு அவரை பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கும், இவ்வளோ காலம் சேர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு பிறகு. ஆனால் திரைப்படத்தை மட்டும் பார்த்து புரிந்து கொண்ட ஒரு ரசிகனுக்கு என்ன புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய மிக முக்கியமான கேள்வி. 2வது விஷயம், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1000 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு வர்றேன், பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது, நான் சுகபோகங்களை எல்லாம் விட்டு வருகிறேன், நான் எளிமையாக வருகிறேன், அப்படி வருகிறேன், இப்படி வருகிறேன்னு யாரெல்லாம் பில்டப் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் நம்பக்கூடிய மக்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு வினோத் அந்த ஊடகத்தினுடைய பேட்டி வழியாக சில விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். இப்போ நம்ம பேசுகிறது என்ன தெரியுமா? இப்போது இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டார், முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டார். சரி, இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நாடு தழுவிய ஒரு மகத்தான ஒரு இளைஞர்கள் புரட்சி நடந்தது. இப்போ விஜயனுடைய ரசிகர்களுக்கு புரட்சி என்னென்னா, அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி பண்ணாங்க இல்லையா, அந்த இளைஞர்கள் பண்ணார்கள் இல்லையா. இப்போ தமிழ்நாட்டில் நம்முடைய பாலன் இல்லத்தில் இளைஞர்கள் பண்ணாங்க இல்லையா. தமிழ்நாட்டில் பல இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பல அமைப்புகள், பல முக்கியமான இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நடத்திய போராட்டம் இருக்கிறது அல்லவா. அதான் உண்மையில் புரட்சி என்பது.
அதை விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ளணும். எது புரட்சி அப்படிங்கிறது, எது உண்மையான போராட்டம் அப்படிங்கிறது. அப்போ இந்த போராட்டத்தை விஜய் அவர்களுடைய ஆட்சியினுடைய நிர்வாகம் எப்படி கையாண்டது அப்படிங்கிறது இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒன்றுமில்லைங்க, இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு டெல்லியில், நாடு முழுவதும் அது வியாபித்து கொண்டிருக்கிறது. அமைதி வழியில் இளைஞர்கள் போராடுகிறார்கள். நல்லா கேட்டுங்க, இளைஞர்கள் அமைதி வழியில் எந்த வன்முறைக்கும் அவங்க போகலை. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் சில கைதிகள் நடக்குது. எப்படி தெரியுமா? எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு வினோதமான விஷயமெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது தாவேகா ஆட்சியில். என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரிக்கு உள்ளே புகுந்து மாணவர்களை விஜய் அவர்களுடைய காவல்துறை கைது செய்கிறார்கள். எதற்கு கைது செய்கிறார்கள் அப்படின்னா, போராட்டத்தை குறித்து சிந்தித்தார்களாம். புரியல நமக்கு. போராட்டத்தை குறித்து சிந்தித்தார்கள். போராட்டத்தில் ஈடுபடலை, போராடணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தித்தார்களாம். சிந்தித்ததற்கே கைதா அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக, இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, போராடிய மாணவர்களை கையாண்ட விதம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது இல்லையா? இவ்வளோத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவதற்கு மிக காரணமாக இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாணவர் அமைப்புகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அவர்களையே விஜய் அவர்களுடைய காவல்துறை எப்படி கையாண்டது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒன்றுமில்லைங்க, இதெல்லாம் விட்டுறலாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக ஒரு செய்தி கவர்னர் தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது. வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் இனிமேல் எப்படி இடம்பெறணும், அதை யாரா இது பண்ணால் என்ன அப்படிங்கிறது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படும் என்று சொல்லப்படுகிற இதே நேரத்தில் இந்த நொடி வரையிலும் விஜய் அவர்கள் அது குறித்து ஒரு சிறு கண்டனம் கூட பதிவு செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனநாயகனுடைய படுதோல்விக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது, மாணவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. இப்போ வினோத் சொல்கிற மாதிரி ஸ்க்ரீனில் வீரவசனம் பேசுகிறது அல்லது தேர்தல் பரப்புரை காலங்களில் ஆட்சிக்கு வருவதற்காக வடை சுடுறது, இதெல்லாம் கிடையாது. உண்மையில் இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அதற்கு இந்த 60-70 நாள் ஆட்சியே சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் நன்கு புரிந்திருக்கிறார்கள். கொஞ்சம் ரசிகர்கள் இருப்பாங்க, அது எல்லா நடிகர்களுக்குமே இருக்குது. இன்னமும் ராமராஜனுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், மோகனுக்கு இன்னமும் ரசிகர்கள் தீவிர ரசிகர்கள் இருக்கிறார்கள். மோகனுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கான ரசிகர்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ராமராஜன் அவர்களுக்கு இருக்கிறாங்க, எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிறாங்க. அதுவல்ல இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் என்று சொல்லக்கூடிய அவருடைய கடைசி படம் இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண படம் இன்றைக்கு மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விஜய் அவர்களின் மீதும் விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடுகளின் மீதும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி வந்திருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.